சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைனுக்கு 3 முக்கிய நிபந்தனைகளை ரஷ்ய அதிபர் புட்டின் விதித்திருப்பது சர்வதேச அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 1300 நாட்களாக தொடரும் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐநா சபை, ஐரோப்பிய யூனியன் போன்ற அமைப்புகளும், அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சில தினங்களுக்கு முன்பு புட்டின், ஜெலன்ஸ்கி ஆகியோரை ட்ரம்ப் சந்தித்து பேசினார். இதன் தொடர்ச்சியாக போர் நிறுத்தம் என்ற இறுதிக்கட்டத்தை நோக்கி ரஷ்யா, யுக்ரைன் நகர்ந்துள்ளது. எனினும் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா தரப்பில் வைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை யுக்ரைன் நிராகரித்தது. ரஷ்யா கைப்பற்றிய இடங்களை விட்டுத்தர முடியாது, நேட்டோவில் இணைவதை தடுக்க முடியாது போன்ற யுக்ரைனின் பதில்கள் ரஷ்யாவை அதிருப்தியடைய செய்தது. இதற்கு எதிர்வினையாக யுக்ரைன் மீது மீண்டும் தாக்குதலை ரஷ்யா உக்கிரமாக தொடங்கியுள்ளது. இந்நிலையில்தான் நேட்டோவில் இணையும் முடிவை கைவிட வேண்டும், டான்பாஸ் பிராந்தியத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும், யுக்ரைனில் இருக்கும் மேற்கத்திய படைகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற போர் நிறுத்தத்திற்கு 3 நிபந்தனைகளை ரஷ்யா விதித்துள்ளது. ஏற்கனவே மாஸ்கோவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் ரஷ்யாவின் யோசனையை யுக்ரைன் நிராகரித்த நிலையில் புட்டினின் நிபந்தனைகளை ஏற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.